ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேம்குள்ளே வந்திருக்கோம். ஓகே, ரீஸ்பான் வேறு இருக்குது. ரீஸ்பான் தொட்டு போயிடுவோம். ஓகே, எவனாவது கண்ணில் மாட்டினானா பேக்கில் சொல்கிறது தான் நம்ம வேலை. யார் ஏன்னா இருக்காங்களான்னு பார்த்தா எவனும் இல்லையே. ஏதோ இருக்கான். இவனை வேறு சுட்டுட்டு காலி பண்ணிடலாம். ஒருத்தனை முடிச்சாச்சு. ஓகே, வேறு யாருனா இருக்காங்களான்னு பார்த்தா யாரும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம நல்லா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓ யாரா இது இங்கே பைத்தக்கார மாதிரி? டேய், இன்னும் சுடாமல் விட மாட்டேன்டா. டே எங்கடா ஓடுற? டே இல்லைடா. டே அந்த பக்கம் ஓடுறான். டே உன்னை இருறா, நான் இந்த இன்ட்ரோவை போட்டு உன்னை வந்து முடிக்கிறேன். டேய் போ எடிட்டரு, போடுறான் இன்ட்ரோவை. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த கேம்குள்ளே வந்திருக்கோம். பேர் என்னென்னா ஹைட் ஆன்லைன். ஓகேவா? ஓகே, நம்ம சவுண்டையும் குறைச்சிப்போம். சவுண்டை குறைச்சிட்டு நம்ம விளையாடுவோம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். எனக்கு வந்து கேள்வி வந்து இங்கே வரைக்கும் கேட்குது. என்னன்னா வந்து ஒய் ப்ரோ நீங்கள் வந்து ஏன் வந்து வீடியோவை டிலீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் மோட்டிவேட் ஆகி நிறைய வீடியோ போடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நான் அதை கட் பண்ணுறேன். நம்ம தான் இன்ட்ரோ போட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சுல. ஐயோ, இதே பழகம் வந்துடுது எப்படியாது. சரி விடுங்க, போயிட்டுன்னு எனக்கு சரி இதுக்கெல்லாம் பாட்டு மாட்டின்றது. ஓகே, இங்கே உரத்தில் ஃபேக்ட்ரியில் விட்டு வச்சுருக்கானுங்க இங்கே. டேய் நான் இப்போ கேமுக்குள்ளே வரலடா, சும்மா இருங்களேன்டா. அது இருக்கான், இருங்க. என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு பாம்பு. ஐயோ போட்டான்டா கோழியை. டேய், நான் யார் வம்பு தும்புக்காது போனேண்ணா? எதுக்குடா என்னையே சும்மா நோண்டுறீங்க? சுற்ற கிட்ட போகிறேன், ஓடுறேன் அந்த பக்கம். சும்மா நம்மளே நோண்டுறேன் எனக்கு. டேய் சும்மா இருங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் அப்படியே தேடுவோம். ஓகேவா? ஏன் அப்படின்றது வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா? ஏன்னா வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா நீ எந்த வீடியோவும் போட மாட்டியாடா மெண்டல் வயலே அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணால் தானே நிறைய வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வர முடியும். ஓகேவா? அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? மறக்காமல் பண்ணுறேங்க. ஓகேவா? அப்போ தான் நிறைய வீடியோ வர முடியும். என்னென்ன ஆச்சுன்னா வந்து நான் வந்து எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்னடா இது, நம்ம வந்து ஒரு லேர்னிங் இதில் தானே இருக்கோம், லேர்னிங் லைஃப்பில் தானே இருக்கோம். ஆனால் லேர்னிங் லைஃப்லேருந்தே ஏன் நம்ம படிக்காமல் நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் தோணுச்சு. ஓகேவா? அப்போ தான் நான் யோசித்தேன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பேர் இருந்தோ அந்த அக்கௌண்ட் நம்ம பேரை வச்சுக்கிட்டு போயிடலாம், இதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு திங்கிங் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம இந்த மாதிரி டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா என் ஃப்ரெண்டு சொன்னான், டேய் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, உனக்காக சப்ஸ்கிரைபர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுவாங்க, போய் பாடுறா அப்படின்னு சொன்னான். சரி, நானும் போய் பார்த்தா ரொம்ப எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அதை மறந்து நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணுறேன். சரி, இனிமேட்லேருந்து பண்ணக்கூடாது, இனிமேட்லேருந்து சப்போர்ட் பண்ணலன்னா நீ பண்ணிக்கூடா அப்படின்னாங்க. சரி, அவன் பேச்சை நம்பிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறமா என்னாச்சு, நான் போனேன் வீட்டுக்கு. அப்புறமா எனக்கு வந்து மனமே இது இல்லை, என்னடா இது இப்போ சும்மா வீடியோ போட்டுருக்கு, ரொம்ப டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் என் சேனலுக்குள்ளே வெளியே வந்துட்டு திரும்பி சேனலுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேமிங் சாட்ஸ்லாம் போடாமல் இருப்பேன், அதெல்லாம் டெலிட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஓகே, எதுக்கு டெலிட் பண்ணிட்டு அப்புறமா தான் தோணுச்சு, ஆமாம் இப்போ நம்ம டெலிட் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுவோம், எல்லோரும் வந்து இது பண்ணிடுவோம். ஐயோ வாயில் நுழைய மாட்டேன். இப்போதைக்கு நம்ம வீடியோ போடுவோம். நம்ம ஆனால் கேமிங் வீடியோ தவிர்த்து பாட்டாக போடாமல் இருப்பேன்ல, அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதனால் அந்த யோசனையில் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த யோசனையில் போயிட்டு ஓகே இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பண்ணிட்டேன். எப்படியோ என்னது அவன் சொன்னதுக்காக பண்ணாமல் இருந்தேன்.
அப்புறமா தான் நான் அந்த கேமிங் ஷார்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணி நீ பார்ட்டாக போடாமல் வச்சுருப்பேன்ல அதையும் டெலிட் பண்ணியிருப்பேன். ஹைட் ஆன்லைனும் டெலிட் பண்ணியிருப்பேன். நான் ஒரு பையதாக்கிறேன். ஹைட் ஆன்லைன் எதுக்கு டெலிட் பண்ணி எனக்கே தெரில. ஆனால் இது வச்சுருக்காங்க, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு கசினு அவங்க கூட விளையாடின அந்த வீடியோலாம் வச்சுருக்கேன். மறக்காமல் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து நான் எப்படி விளையாடுவேன், ப்ரோ பிளேயர் தமிழ்நாடுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி திரும்பியும் சூழ்நிலைக்கு தள்ளிடாதீங்க கைஸ். ஓகேவா? கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இனிமேட்லேருந்து எதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டு சொன்னான், டே உன் வீடியோ குவாலிட்டியாகவே இல்லை எடுத்து பாடுறா அப்படின்னு நான் போனேன். நானும் எடுத்து பார்த்தேன். ஆமாம், வீடியோ குவாலிட்டியாகவே இல்லை. நான் மைன்கிராஃப்ட் வீடியோ கூட குவாலிட்டியே இல்லை, செம்மையாக குவாலிட்டி இல்லாமல் இருந்தது. நம்ம ஏன் தெரியுமா போடுறது குவாலிட்டியே இல்லாமல்? நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம நேற்று வந்து எஸ்கிங்னு ஒரு எஸ்கிங் கண்டென்ட்னு ஒரு யூடியூபர் கூட நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். ஓகேவா? என்னது ரோப்ளாக்ஸ் ப்ளே பண்ணியிருப்போம். நீங்கள் கேட்பீங்க, அட மண்டப்பையில் எனக்கு எதுவும் வரலடா பேத்தக்கார பையிலேன்னு என்னை திட்டுவீங்க. ஆமாம், ஏன்னா வந்து நான் எதுவுமே போடல. ஓகேவா? நான் எதுவுமே போடாமல் அவர் கூட விளையாட்டு அவர் வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு போடலான்னு அந்த மாதிரி குவாலிட்டி அங்கே நல்லா இல்லை, சரி நாளிலேருந்து பார்த்துப்போன்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போ என்ன பண்ணா ஹைட் ஆன்லைன்லன்னுட்டு எனக்கு தோணுச்சு, அப்படியே ஹைட் ஆன்லைன் போட்டு அப்புறமா குவாலிட்டி வந்து எவ்வளோ வைக்க போகிறேன்னா வந்து ஒரு இப்போ ஃபஸ்ட்லாம் நான் வந்து நெட் இஷ்யூன்னு அந்த வீடியோவில் சொன்னேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாளைக்கு ஹைட் ஆன்லைன் போட்டு நான் இப்போ உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கான்னு கேட்கலான்னு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது ஐயோ ப்ரோப்ஸ் வேறு ஆகிட்டாங்க. குவாலிட்டி நம்ம வச்சுக்கலாம், ஆனால் நெட் இஷ்யூவாக இருக்குது கைஸ். என்னன்னா வந்து நெட்டு வந்து நம்மளுக்கு 2 GB தான் இருக்குது, அதனால் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நான் என்ன யோசித்தேன், சரி நெட்டு 2 GB தான் இருக்குது, நான் பண்ணலாம் ஒரு 740க்கு எடிட் பண்ணி வச்சிடலாம் குவாலிட்டி. அப்போ தான் பார்க்குறவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்புறமா வந்து நீங்கள் போட போகிற வீடியோ தான் அந்த என்ஜாயபிள் வீடியோ. ஓகேவா? மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ தான். ஓகேவா? அது எதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, இருங்க இப்போ நம்ம வந்து இந்த 5 நிமிஷம் இது வரைக்கும் பேசாச்சு. கேமிங்குள்ளே வந்துட்டு ஓடிடணும். ஓடு ராஜா, ஓடு ராஜா, ஓடு. தெரியாம மாட்டீங்க கைஸ், தெரியாம மாட்டீங்க. ஹெல்ப் மீ ப்ரோ, ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே ப்ரோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ கைஸ். நான் ரொம்ப நாள் கழிச்சு ப்ளே பண்ணுறேன். ஐயோ முஸ்டாண்டா டேய், இருங்கடா, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்டா ஒரு ப்ளே பிளேயரு. இங்கே ஸ்மார்ட் பண்ணி விட்டானுங்க. ஓகே ப்ரோ, ஓகே மாட்டிக்கினேன். ஓடு ராசா, ஓடு ராசா. பண்ணியா மாத்திட்டு டக்கு இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. சும்மா சோதிக்கிறானுங்க என்னை போட்டு. சரி லாஸ்ட்டு ஒரே ரொட்டி இது வாயிட்டு டக்குன்னு இது மாதிரி ஓடி வந்து டக்குன்னு இது மேலே ஏறி டக்குன்னு இது மேலே ஏற பார்க்குறேன், ஏறிட்டேன். ஓகே இப்போ நம்ம கப்பு சுப்புன்னு இது மேலே ஏற முடியுமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். போய் ஸ்டிக்கி கனெக்ட் மாதிரி போய் ஒட்டிக்கினேன். ஓகே ப்ரோ, ஓகே நாட் அ ப்ராப்ளம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடினே இருப்போம். ஓடு ரசா, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி டெக்னிக் பண்ணால் கூட நம்மளை சுட்டுறாங்க. என்ன பண்ணுறது கைஸ்? ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் வந்து நம்ம இன்னும் கண்டினியூஸாக வீடியோ போடலாம் இனிமேட்லேருந்து. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் ட்ராப் அ லைக். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி குறும்பத்தனை என்ன பண்ணால் வாய் வெத்தலை பார்க்க போட்டுக்குது, என்னன்னு தெரில. ஓகேவா? ஜஸ்ட் ட்ராப் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகேவா? நம்ம வந்து அடுத்த வாட்டி நம்ம நிறைய என்ன வாய் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. சரி என்ன நிறைய இவங்க கூட போடலாம், பெரிய யூடியூபர் கூட. ஓகேவா? சரி, இந்த வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால
இடம்லாம் கொஞ்சம் மறந்து. ஏய் இதை இருங்கடா. ஏ மட பசங்களா இருங்கடா. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. எனக்கு தெரியாத இடமா ப்ரோ? எனக்கு தெரியாத இடமா? இருங்க இருங்க. ஓகே ஓகே அப்படியே போட்டு பாம். இருங்க இப்போதைக்கு போட தேவையில்லை. இருங்க அந்த லோட் ஆகட்டும். இப்போதைக்கு லோட் ஆகட்டும். ஓகே நான் ஏற்கனவே ஒருத்தன் சுட்டுருக்கேன் போல. ஓகே 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 சாவிடாம மண்டப்பல செத்துட்டோங்க. ஓகே அங்கே யாரோ அசைற மாதிரி இருந்தது. என்னென்ன போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். பாம் போட்டு நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இது வரைக்கும் கன் வச்சு நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி சொல்லலாம். ஓகே 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 அங்கே போகிறோம். ஓகே ஓகே அப்படியே கேமரா திருப்பி வச்சதில் அங்கே தான் இருக்கான்னு, அந்த மடப்பையன் அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. ஓகே 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 நல்லா அழுத்தி பிடிச்சிட வேண்டியது தான் அவனை. ஓகே ஓகே உள்ளே வராரு தம்பி. இங்கே இருக்காரா? அது இங்கே சாவுடா. அடே ஐயோ ஐயோ தவறான செயல் ஒன்று பண்ணிட்டேன். ஓகே சுடு. அவனை காலி பண்ணுறான். அவனை போட்டு தள்ளு. இரு ஒரு பாம்பை போட்டா போட்டு தக்கிட்டேன் கைஸ். ஒரே நேரத்தில் 2 கொலை பண்ணேன். ரேண்டம் கேமிங் அது ஹைட் ஆன்லைனில். நான் ரியல் லைஃப்பில் போனால் போலீஸ் பூச்சி போட்டு அடிப்பாங்க. ஓகேவா? அதனால் நம்ம இன்னும் செக் அவுட் பண்ணிட்டு இருக்கலாம். கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேவா? அதனால் நான் மீண்டும் நிறைய சொல்லிக்கிறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். ஓகே யார் எனக்கே போனோம்ல அது ட்ரூத் ஆர் டேர் மாதிரி. டேய் எவனா இருந்தால் சொல்லுங்க தம்பி, நான் அப்புறமா இதில் சுட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி நைஸா அவனுங்க எங்கே இருக்கானுங்க கண்டுபிடிச்சி வாய் மேலே 2 வைக்கலான்னு பார்த்தா எங்கடா இருக்கீங்க? டேய் பைத்தக்கார பசங்களா, எதுக்குடா அங்கே போய் சுட்டுன்னு இருக்கீங்க? இங்கே வந்தால் இப்படி தெரிய போகுது, இல்லைன்னா ஏறி பார்த்தா தெரிய போகுது. ஏன்டா என் கூட இருந்துன்னு இப்படி இருக்கீங்க பாட்டு மாதிரி? சரி விடுங்க கைஸ், நீங்கள் சொல்லி திருத்த முடியாது. நம்ம தான் அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடி உங்களை ஜெயிக்க வைக்கணும். ஓகே இங்கேயும் அவனும் இல்லை. இருங்க இதுக்கு பின்னாடி இது மேலே அவனும் இல்லை. இதுக்கு மேலேயும் எவனும் இல்லை. இங்கே கொஞ்ச நேரம் இருப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே அவன் கண்ணடி ரெமெல்லாம் போட்டால் கன்ஃபார்ம் பாத்ரூம்லேருந்து வெளியே வருவான் பாருங்களேன். சொல்ல சாவலே. நான் ப்ரோ பிளேயர் அடே ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால தான் எதுவுமே தெரில. ஓகே ரன் பேபி. இதுக்கு மேலே இது வச்சுன்னு ஓட முடியாது. இது வச்சுன்னு ஓடுவோம் இனிமேலேருந்து. ரன் பேபி. ஓகே இதுவா மாறி டக்குன்னு இதுக்குள்ளே குதிச்சு இதுக்கு மேலே குதிச்சிருவோம். ஐயோ யாரா அந்த பாட்டு பையன் என் மேலே கிரனத்தை தூக்கி போடுறது? இருங்க நைஸா யாராவது இருக்காங்களா பாட்டு? டக்குன்னு ஓடி டக்குன்னு இல்லை குச்சி. ஓகே இங்கே உட்காருமா வந்தா எகிரிதான். சபா ஐயோ சார் விட்டுருங்க சார், சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு பையன் இருங்கடா, சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி இந்த டின் கேனா மாதிரி கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டலாம். ஓகே ஆட்டம் காட்டுற நேரம் வந்துருச்சு. ஆட்டம் சும்மா அரே பாரு சாஸ் தான். இதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணால் வாய் வெத்தலை பார்க்கதா போட்டுக்கணும் நல்லா. ஓகே சரி இந்த மாதிரி ஆட்டம் காட்டக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போது திரும்பியும் ஒரு வாட்டி இல்லை புரியல போடா போங்களா பைத்தக்கார பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்போம். ஓகே வந்துட்டான். ஓடிடு தம்பி, நிக்காமல் ஓடிடு.
ஓடு 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 ராசா ஓடு 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 ராசா. எல்லாரும் 4 பக்கமும் வச்சு 4 அடிக்க போகிறேன். ஓகே இருங்க, 4 பக்கமும் 4 அடிக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இந்த மாதிரி அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடணும் ஒரு இடத்துக்கு. அப்படியே கோட்டாக மாற்றிட்டு கோட் படம் பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு வந்துடணும். அவ்வளோதான் ட்ரிக் அண்ட் டிப்ஸ்லாம். ஓகேவா வந்துட்டு அரே பாய் அரே பாய் வந்தா போட்டுறா போடா போடா இந்த பக்கம் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீ ஓடுறானாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே இருந்துக்கலாம். அவ்வளோதான்டா. ஓகே ஓகே இந்த மாதிரி இப்போ 26 மினிட்ஸா? ஓகே அதுக்குள்ளே ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் போட்டு விட்ருங்க. ஓகே இங்கேருந்து தாக்கு பிடிக்க முடியலான்னு பார்ப்போம். முடியலன்னா எப்படியா ஓடிட வேண்டியதுதான். ஓகே அந்த ஆத்தா பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். ஓகே போ 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 ஆத்தா. அப்பா 6 நிமிஷம் தான்டா இருக்கி. போச்சுரா செத்துட்டேன். இதுக்கு மேலே ஒன்றத்தையும் பிடுங்க முடியாது. ஓகேவா பைத்தக்கார மாதிரி வாயில் வெத்தலை பாக்கு போடுற மாதிரி அவனை சும்மா நோண்டினே இருந்தால் என்ன பண்ணுவானுங்க, போட்டு சுட்டுட்டானுங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா உங்களுக்காக நான் நிறைய வீடியோ கண்டினியூஸாக போடுறேன். நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது. என்னென்னு நான் சொல்லிடுறேன். அது என்ன கேம்னு மட்டும் சொல்லிடுறேன். மைண்ட் கிராஃப்ட்டு. ஆனால் என்ன மோடில் விளையாட போகிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா அது நீங்களே கண்டுபிடிச்சோங்க. சரி இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ தான் பாய்.